அடிப்படை அறிவியலை நம்ம புறக்கணிக்கிற ஒரு சூழல் உருவாகிற நிலைமை இருக்கு. அப்ப இந்த அடிப்படை அறிவியல் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். அடிப்படை அறிவியல் ஏன் முக்கியங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்றைக்கு பார்க்குற கம்ப்யூட்டர், இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி, இப்போ செல்ஃபோன் டெக்னாலஜி, நீங்கள் எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா மோர் ஆர் லெஸ், இப்போ நம்மளை மாதிரி இந்தியா போன்ற நாடுகள் மோர் ஆர் லெஸ் we are only copying from the western countries. முதல்ல செல் உருவானது அங்கே தான். அப்போ நம்ம மார்க்கெட் தான் வர்றோம் நமக்கு. ஆக முதல்ல ஸ்புட்னிக்கில் வச்ச இது ரஷ்யா தான், அப்புறம் தான் நம்ம வர்றோம். ஆக முதல்ல கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது அமெரிக்காவில் தான், அப்புறம் தான் நம்ம வர்றோம். ஏன் நம்ம எல்லாத்துலேயுமே செகண்ட் தேர்ட்னு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஏனென்றால் எந்த டெக்னாலஜிக்கும் அடிப்படை என்பது ஃபண்டமெண்டல் சயின்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் சயின்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு கண்டுபிடிப்பு இங்கிருந்து வர முடியும். அந்த சயின்ஸில் ஃபண்டமெண்டல் சயின்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம அவங்க கண்டுபிடிச்சதையே தான் நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் நமக்கும் என்ன பெருத்த வித்தியாசம் வெஸ்டர்னில் எஸ்பெஷலி அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டால் கூட அங்கே ஃபண்டமெண்டல் சயின்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல். டெக்னாலஜி அதில் வர வட்டி தான். ஸோ கேபிட்டல் இல்லாமல் எனக்கு எப்படி வட்டி வரும் இல்லைங்களா? அதனால் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த நோக்கத்தில் கல்வி அமையணும். ஃபண்டமெண்டல் சயின்ஸுக்கு எப்போவுமே பெஸ்ட் டேலண்ட்ஸ் வரணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நம்முடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு சூழ்நிலையினால் பெஸ்ட் டேலண்ட்ஸ் இன்றைக்கி ஃபண்டமெண்டல் சயின்ஸுக்கு வரலை. அதுக்கு ஒரு காரணம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு இதை கொஞ்சம் திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ அவங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய ஊதியத்தெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு சிறப்பாக அவங்க உயர்த்தியிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டு போய் எம்ப்ளாய் ஆனால் அவனுக்கு என்ன ஊதியம் வரும் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ ஆசிரியருக்கு இந்த ஃபண்டமெண்டல் சயின்ஸ் பக்கம் வரணும்னு சொல்லி தான் இப்போ ஊதிய விகிதங்கள்லாம் நல்லாவே இருக்குது. ஆக ஃபண்டமெண்டல் சயின்ஸ் தான் ஒரு நாட்டினுடைய சொத்து. டெக்னாலஜி அதனுடைய வட்டி தான். சொத்து நம்ம கேபிட்டலிஸ்டும் நம்ம கேபிட்டல் போடாமல் நம்ம வட்டியிலேயே எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? அதே மாதிரி இன்னைக்கு இயல்பியல் போன்ற துறைகளில் ஆராய்ச்சிகள் ஏன் முக்கியம்? எந்த திசையில் ஆராய்ச்சிகள் இருந்தால் சிறப்பாக இருக்கும்? இயற்பியல் துறையின் இன்னைக்கு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சயின்ஸ் உருவாகும் போது ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன், ஒரு ஐசோலேஷன் இருந்தது. இவர் ஃபிசிக்ஸ் டீச்சர், இவர் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி, அவர் பயாலஜி, அவர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காலகட்டம்லாம் போயிட்டு இப்போ இன்டர் டிசிப்ளினரி வருது. பயோ கெமிஸ்ட்ரி, பயோ ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். முன்ன எக்கனாமிக்ஸ்காரங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் பக்கமே வர மாட்டாங்க. மேத்தமேட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு புதிய இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ்லாம் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு வருது. இனி வருங்காலத்தில் எஜுகேஷன் பேட்டர்னே கம்பார்ட்மெண்டலைஸ் ஆகக்கூடாது. இப்போ இன்றைக்கு நம்ம நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்க இந்தியன் ஆரிஜின் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு உங்களுக்கு வெங்கட்ராமன். நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பித்தது ஃபிசிக்ஸ், அப்படியே பயாலஜி பக்கம் போகிறாரு. இப்போ கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். அப்போ இந்த ஃப்ளோ இருக்கணும். நம்ம கல்வி திட்டத்தில் இது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இனிமேல் நம்ம கல்வி திட்டத்துக்கு வேண்டிய ஒரு அம்சம். இவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தார்னா இவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும், வேறு படிக்கக்கூடாது அப்படின்னு இல்லாமல் யூ லீவ் இட் டு த இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ், லெட் ஹிம் கம். ஸோ நம்ம இந்த இன்டர் டிசிப்ளினே நம்ம கொஞ்சம் ஆதரிக்கணும். ஃபண்டமெண்டல் சயின்ஸை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இது ரெண்டுலையும் இப்போ நம்ம கல்வித்துறை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு கலை அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்கள் அதற்கு அடுத்தடுத்த நிலையில் போகும்போது இந்த பிஹெச்டி அப்படின்னு ஒன்று செய்யும்போது அந்த பிஹெச்டி இது எனக்கு ஒரு ஆசிரியர் பதவியை வாங்கி தருங்கிற நோக்கத்துக்கான பிஹெச்டியாக இருக்கிறதா, இல்லை இது உண்மையிலே இதில் நான் ஆய்வு செஞ்சால் எனக்கு எதிர்காலத்தில் ஒரு மற்ற துறைகளில் இருக்கிற விஷயம் எனக்கு இதுலேயும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி? பொதுவாக
ஒருத்தருடைய பிஹெச்டி அப்படின்னா ஒரு 3 வருஷமோ 4 வருடங்களோ அவர் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ரிசல்ட் அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு இதில் ஒரு 3 இன்க்ரிமெண்ட் வரும் அப்படிங்கிற மனசை வச்சுக்கிட்டு நான் இந்த பிஹெச்டி செய்யும்போது நான் டெக்னிக்கலாக பிஹெச்டியை முடிச்சிடுவேன். ஆனால் அதனுடைய வேல்யூ வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால் ஒரு ஃபால் அவுட், என்னுடைய கண்டுபிடிப்புனால ஒரு ஃபால் அவுட், ஒரு இம்பேக்ட் அவ்வளவாக இருக்காது. ஆனால் அதை தவிர்த்துட்டு எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு விட வேணும் அப்படின்னு எனக்கு உள்ளே இருந்த அந்த ஆர்ஜ் வேணும். அந்த உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஆர்ஜில் வந்து நான் ஒரு பிஹெச்டி பண்ணும்போது என்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு ஃபால் அவுட் இருக்கும், ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இன்க்ரிமெண்ட்டுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லவும் முடியாது. அதே சமயம் எல்லாருமே வந்து ஒரு இன்னொரு அர்ஜிக்காக செய்கிறாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் இந்த வித்தியாசம் இதுதான். ஏன்னா இன்னைக்கு இன்க்ரிமெண்ட்டுக்காக செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பிஹெச்டினால ஒரு பெரிய ஒரு ப்ராடக்டிவிட்டி இருக்காது. ஆக ஒரு நாட்டில் வந்து ஒரு ஒரு இன்னொரு அர்ஜில் வந்து ஒரு பிஹெச்டி செய்யக்கூடிய சூழ்நிலையை நம்ம வந்து கல்விச்சாலைகள் உருவாக்கணும். உங்களுடைய அந்த நிறுவனம் வேதாத்ரி மகரிஷி நிறுவனம், நீங்கள் அடிப்படையில் ஒரு அறிவியல் அறிஞர். இந்த வேதாத்ரி மகரிஷி தத்துவங்களில் எப்படி உங்களுக்கு ஈடுபாடு வந்ததுங்கிறது? வேதாத்ரி மகரிஷின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தத்துவார்த்தமாக அவரை பார்க்கலாம், ஒரு விஞ்ஞானியாகவும் அவரை பார்க்கலாம். இரண்டுமே பார்க்கலாம். தத்துவார்த்தமாக அவரை நம்ம பார்க்கும்போது உலகத்தில் இதுவரைக்கும் வந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் ஒரு குரூப்பில் போட்டோம்னா they all have concentrated on the first chapter of the philosophy. நான் என்னன்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு சொல்கிறேன். மகரிஷி பிகின்ஸ் த செகண்ட் சாப்டர். இப்போ தத்துவத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்றுதான் அனைத்தும் ஆகியது. இது நாள் வரைக்கும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு தத்துவ நூல்கள் வந்திருக்கு. அந்த ஒன்றே ஒன்றுக்கு அவர்கள் வைத்த பெயர் வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா லாங்குவேஜ் இஸ் டிஃபரெண்ட். ஒருத்தர் அற்பெரும் ஜோதின்னு சொல்லலாம், ஒருத்தர் அல்லா அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தர் பிதா அப்படின்னு சொல்கிறான், ஒருத்தர் பிரம்மம்னு சொல்லலாம். வைக்கிற பெயர் தான் வித்தியாசமே தவிர தே ஆல் அக்ரி ஒன்றே ஒன்று தான் அனைத்தும் ஆகியது அப்படிங்கிறது தான்